ஓம் சாந்தி. பண்டைய காலத்திலிருந்தே மனிதன் தனது பிறப்புக்கு முன்னும் பின்னும் நடந்த நிகழ்வுகளை அறிய நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அதை பல வழிகளில் விவரித்துள்ளார். உண்மையில் பரமதந்தை பரமாத்மாவால் வழங்கப்பட்ட ஞானத்தின்படி இந்த மனித உலக சுழற்சி என்பது ஆத்மாக்கள் மற்றும் இயற்கையின் ஒரு அற்புதமான நாடகமாகும். இது ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இது ஒரு அனாதியான நாடகமாகும். கீதையிலும் இதை பற்றி 13வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாடகம் அழிவற்றது. 5000 ஆண்டுகளை கொண்ட இந்த உலக சுழற்சியில் ஒவ்வொரு ஆத்மாவும் உலகம் போன்ற இந்த மேடையில் வந்து ஒவ்வொரு பிறவியிலும் இந்த உடலெனும் ஆடையை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு வேடங்களில் நடிக்கிறது. இந்த உலக நாடகம் கால வரிசைப்படி 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சத்யுகம், தங்க யுகம் என்று சொல்லலாம். திரேதாயுகம், வெள்ளி யுகம் என்று சொல்லலாம். துவாபர யுகம், செம்பு யுகம் என்று சொல்லலாம். மற்றும் கலியுகம் இரும்பு யுகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்தின் கால அளவும் 1250 ஆண்டுகள் ஆகும். தங்க யுகமும் வெள்ளி யுகமும் சேர்ந்து, அதாவது சத்யுக திரேதாயுக காலகட்டம் சொர்க்கம் என்றும், செம்பு மற்றும் இரும்பு யுகம் அதாவது துவாபர யுகம் கலியுக காலகட்டம் நரகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பஞ்ச தத்துவங்களினால் ஆன இந்த பூமியில்தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. தவிர வானத்திலோ அல்லது பாதாள உலகத்திலோ வேறு எங்குமோ இல்லை. கீதையிலும் இந்த சொர்க்கம் நரகம் பற்றி 16வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. தவோ பூத சர்ஹவ் லோகே அஸ்மின் தெய்வ ஆசூர ஏவச தெய்வக விஸ்தரசக புரோக்த ஆசூரம் பார்த்தமே ஸ்ருணு. ஹே பார்த்தா, இந்த பிரம்மாவின் பகல் இரவு போன்ற சுக துக்கத்தின் உலகத்தில் உயிரினங்களின் சிருஷ்டி சொர்க்கம் நரகம் 2 விதமாக இருக்கிறது. ஞான சூரியனான சிவனுடைய பகலில் தேவதைகளுடையதும் மற்றும் நரகமான இரவில் லேவதா போன்ற துக்கம் தரும் ராட்சசர்களுடையதும் ஆகிறது. தெய்வீக சிருஷ்டி விஸ்தாரமாக 4 முகம் சேர்ந்த பிரம்மா முகம் மூலமாக முதலிலேயே கூறப்பட்டு விட்டது. இப்போது கீழே இறங்கும் சதா துக்கதாயான ஆசூரி சிருஷ்டி பற்றி என்னுடைய சிவ சமானமான ஜெகத் பிதாவிடமிருந்து கேள் என்று சொல்லப்பட்டுள்ளது. சத்யுக துவாபர யுக காலகட்டத்தில் ஒரே மதம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி போன்றவை இருப்பதாலும் அப்போது வாழக்கூடியவர்கள் தெய்வீக குணங்களும் சக்திகளும் நிறைந்தவர்களாக ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடிய தேவதைகளாக வாழ்வதாலும் அங்கே எப்போதும் தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்திருக்கும். சத்யுகம் மற்றும் திரேதாயுகத்தில் பரமதந்தை சிவனால் உருவாக்கப்பட்ட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அதில் ஒவ்வொரு ஆத்மாவும் தெய்வீக நற்பண்புகளால் முழுமையாக நிறைந்திருப்பதால் தேவி தேவதா, அதாவது தெய்வம் என்று ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டனர். சத்யுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் 8 பிறவிகள் எடுக்கின்றனர். சத்யுகத்தின் முதல் இளவரசரும் முதல் பட்டத்து இளவரசியுமான ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ ராதே அவர்கள் வளர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றனர். ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணராக ஆட்சி செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து 8 தொடர்ச்சியான லட்சுமி நாராயணர்கள் ஆட்சி செய்கின்றனர். உலக நாடக சக்கரத்தில் துவாபரயுக காலமான வெள்ளியுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் 12 பிறவிகள் எடுக்கின்றனர். இங்கு ராமர் சீத்தை ஆட்சி ஆரம்பமாகிறது. 1வது 2வது என 12 தலைமுறைகள் ராமர் சீத்தை ஆட்சி செய்கின்றனர். இருப்பினும் சொர்க்கத்தில் கிருஷ்ணர் வாழும் போது அங்கு கம்சன் இல்லை, ராமர் வாழும் போது ராவணன் இல்லை. ஏனெனில் தேவதைகள் வாழும் காலத்தில் அசுரர்கள் இருக்க முடியாது. இந்த காலகட்டத்தையே பிரம்மாவினுடைய பகல் மற்றும் பிரம்மாவினுடைய இரவு எனப்படுகிறது. உலக நாடக சக்கரம் அல்லது இந்த மனித சிருஷ்டியில் நடைபெறும் 5000 வருடத்திற்கான பிறப்பிறப்பு சக்கரத்தில் முதல் 2500 வருடம் சத்யுகம் திரேதாயுகத்தில் இருக்கக்கூடிய சதோகுண நிலை மறைந்து 3வது யுகமாகிய துவாபர யுகம் ஆரம்பித்தவுடன் உலகில் ரஜோகுண நிலை தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் தான் தர்மபிதா ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து தங்களது தர்மத்தை ஸ்தாபிக்கிறார்கள். இங்கிருந்து பல்வேறு மதங்கள் உலகில் பரவ ஆரம்பிக்கின்றன. தேக உணர்வின் சமஸ்காரங்கள் நிறைந்த ஆத்மாக்கள் கீழிறங்க ஆரம்பிக்கின்றனர். ஆத்ம உலகத்திலிருந்து இந்த சிருஷ்டியில் ஜென்ம மரண சக்கரத்தில் நுழைகின்றனர். மேலும் இங்கு அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து வாழ்ந்து வரும் தேவதா ஆத்மாக்களும்
தேக உணர்வில் வர ஆரம்பிக்கின்றனர். தேக உணர்வினால் வெளிப்படும் விகாரங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. இதையே கீதையிலும் 16வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. திரிவிதம் நரகஸ்ய இதம் துவாராம் நாசனம் ஆத்மனக காமக குரோதக ததா லோபக தஸ்மாத் ஏதத் த்ரயம் தயஜேத். காமம், குரோதம் மற்றும் லோபம் இவை ஆத்மாவின் உடல், மனம், தனம் மற்றும் புத்தியை நாசம் செய்யும் நரகத்தின் 3 விதமான துவாரங்களாகும். ஆகையால் இந்த 3ஐயும் மகா சத்துருக்கள் போன்று தியாகம் செய்ய வேண்டும். கீதையில் 14வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகன் ரஜக ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தத் நிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். ஹே கௌந்தேய, பற்றுதலின் வெளிப்படையான ரூபமான ரஜோகுணத்தை நரன் நிர்மாணித்த துவைதவாதி தைத்தியர்களின் நரகத்தில் லோபத்தினாலும் ஆர்வத்தினாலும் உற்பத்தியாகியது என்று தெரிந்து கொள். அந்த ரஜோகுண கர்ம கமெண்டி அதிபோகியான ஆத்மாவிற்கு இம்சையான கர்ம இந்திரியங்களின் கர்மங்களினால் படிப்படியாக ஈடுபாடு அதிகரிப்பதால் நன்றாக பிணைத்து விடுகிறது என்று கூறப்படுகிறது. இவ்வாறு விகர்மங்களை செய்வதால் ஏற்படும் துக்கத்திலிருந்து விடுபட மனிதர்கள் கடவுளை அழைக்கத் தொடங்குகிறார்கள். ஞான மார்க்கம் மறைந்து பக்தி மார்க்கம் ஆரம்பம் ஆகியது. ஜென்ம மரண சக்கரத்தில் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து கீழிறங்கி வந்து கொண்டிருக்கும் தேவதா ஆத்மாக்களும் தங்களது உயர்ந்த தர்மமாகிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் என்பதை மறந்து தங்களை இந்து மதம் என்று கூறிக்கொள்ள ஆரம்பிக்கின்றனர். துவாபர யுகத்தில் பக்தி மார்க்க ஆரம்பத்தில் மனிதர்கள் முதலில் சிவலிங்கத்தையும் சிறிது காலம் கழித்து மற்ற தெய்வங்களையும் வணங்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் உடனடியாக முற்றிலும் தூய்மையற்ற நிலையை, அதாவது பாவம் நிறைந்தவர்களாக துக்கமானவர்களாக மாறாததால் அங்கு பகவான் அவர்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வருவதில்லை. அவருக்கு பதிலாக சில சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள், அதாவது தர்ம பிதாக்கள் உலகில் அவதரித்து தங்கள் திறனுக்கேற்ப அமைதியை நிலைநாட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் முழுமையாக வெற்றி பெறுவது இல்லை. முதலில் துவாபர யுகம் ஆரம்பித்தவுடன், அதாவது இன்றிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்ரஹாமின் ஆத்மா பரந்தாமம் எனும் ஆத்ம உலகத்திலிருந்து வந்து இஸ்லாமிய தர்மத்தை நிறுவுகிறது. அதன் பின் 250 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தரின் ஆன்மா வந்து புத்த மதத்தை நிறுவுகிறது. அதன் பின் 250 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவின் ஆன்மா வந்து கிறிஸ்தவ மதத்தை நிறுவுகிறது. மேற்கூறிய 3 பெரிய மதங்களும் தங்களுக்குள் இரு பிரிவுகளை கொண்டவையாக இருக்கின்றன. இவையெல்லாம் நிச்சயமாக துவாபர யுகத்தில் நிறுவப்பட்டவை ஆகும். இயற்கையின் 3 குணங்களாகிய சதோ ரஜோ தமோ குறித்து கீதையிலும் 14வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகனில் சத்வம் ரஜக தமக இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். அதாவது, ஹே சகயோகிகள் ரூபமான தீர்க்கபாகுவே, சத்வகுணம், ரஜோ மற்றும் தமோ குணம் காலக்கிரமத்தின் அனுசாரம் இந்த 3 குணங்களில் இருக்கின்றவனே இந்த பிரகிருதி ரூபமும் இதே மூர்த்திமானான மகா தேவனுடைய சரீரத்திலிருந்து உற்பத்தியான 3 குணம் அவிநாசி ஆத்மாவிற்கு தத்துவமுள்ள தேக ரூபமான அவிநாசி பிண்டத்தில் முழுவதுமாக கட்டிவிடுகிறது என்று கூறப்படுகிறது. அதாவது, ஆத்மாக்கள் தேக அபிமானத்தில் வாழ ஆரம்பிப்பதால் நான் மற்றும் எனது எனும் பற்றின் வசப்பட்டு செயல்களை செய்து துக்கமானவர்களாகவும் கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்களாகவும் ஆகின்றனர். இந்து மதம், இஸ்லாமிய மதம், பௌத்த மதம், கிறிஸ்தவ மதம் என்ற இந்த 4 முக்கிய மதங்கள் மூலம் பல்வேறு மதங்கள், மத நிறுவனங்கள், மத பிரிவுகள் தோன்றின. அவை சந்நியாச தர்மம், முஸ்லிம் தர்மம், சீக்கிய தர்மம், ஆரிய சமாஜம், நாத்திக தர்மம் மற்றும் பல மத பிரிவுகள் கலியுகத்தின் இறுதி வரை பரவின. இரும்பு யுகம், அதாவது கலியுகம் தொடங்கும் நேரத்தில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், இப்போது இந்து மதம் என்றழைக்கப்படக்கூடிய அந்த தேவதா தர்மம் தமோ பிரதான நிலையை, தூய்மையற்ற நிலையை அடைகிறது. அதே போல் ஒவ்வொரு மதத்தின் ஒவ்வொரு ஆன்மாவும்
உலகில் பிறந்த நேரத்திலிருந்து பிறவிகள் எடுத்து இரும்பு யுகத்தின் இறுதி வரை சதோ பிரதான், சதோ சாமானியம், ரஜோ மற்றும் தமோ பிரதான நிலைகளை கடந்து செல்கிறது. உலக நாடக சக்கரத்தில் மனிதர்களில் தேக உணர்வில் வாழக்கூடிய காலமாகிய துவாபர கலியுகம் குறித்து கீதையிலும் 14வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயத்தே ததா பிரளீனக தமசி மூட யோனிஷு ஜாயத்தே. ரஜோகுணி ஸ்திதியில் பிரளய காலத்தின் மகா மிருத்யுவை அடைந்து பிரஷ்ட கர்மேந்திரியங்களின் இம்சையினால் நிறைந்த துவைதவாதி துவாபர யுகத்து தைத்திய கர்மங்களில் ஈடுபாடு உள்ளவர்களிடம் சங்கமயுகி ஷூட்டிங்கின் சுபாவத்தினாலேயே உற்பத்தம் ஆகிறது. அதே போல சங்கமயுகி ஷூட்டிங் காலத்தில் தமோகுண சுபாவம் உள்ளவர்கள் மத்தியில் மகா மிருத்யுவை அடைந்து ஒவ்வொரு கல்பத்திலும் அதே போன்று ஷூட்டிங்கின் அனுசாரம் கலியுகி மூட புத்தியுள்ள விபச்சாரி ராட்சசர்களிடம் பிறக்கின்றார்கள் என்று. இரும்பு யுகத்தின் முடிவில் இந்த உலகின் அனைத்து ஆன்மாக்களும் தங்களது தர்மத்தின் வழிகாட்டுதலில் இருந்து சிதைந்து தர்ம பிரஷ்டமாகி செயல்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் சிதைந்து கர்ம பிரஷ்டமாகி போகும்போது நாடகத்தின் இறுதி நேரத்தில் பரம தந்தை பரமாத்மா சிவன் தானே தெய்வீக அவதாரம் செய்கிறார். உலகில் அனைத்து தர்மபிதாக்களின் தந்தையும் பரமாத்மா சிவன் ஒருவரே. அவரது அவதார காலம் கலியுகத்தின் முடிவும் சத்யுகத்தின் ஆரம்பமும் சந்திக்கும் காலமாகிய சங்கம யுகம் ஆகும். பரம தந்தை சிவபெருமான் நமக்கு ராஜயோகத்தின் அறிவையும் போதனைகளையும் வழங்கி ஆத்மாக்களாகிய நம்மை சிறந்த தெய்வீகமான தெய்வங்களாக மாற்றுகிறார். மேலும் அவர் நமக்கு ஈஸ்வரிய பிறப்புரிமையான முக்தி, அதாவது ஜென்ம மரண சக்கரத்திலிருந்து விடுதலை மற்றும் ஜீவன் முக்தி, இந்த உடலில் இருந்து கொண்டே உடலின் பந்தனங்களிலிருந்து விடுதலை ஆகியவற்றை வழங்குகிறார். 4 யுகங்களில் ஒன்றையொன்று சந்திக்கும் காலத்தை சங்கமம் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த மற்ற யுகங்களின் சங்கமத்தில், உதாரணமாக சத்யுக கடைசி திரேதாயுக ஆரம்பம், திரேதாயுக கடைசி துவாபர யுக ஆரம்பம் என்று சங்கமிக்கும் காலங்களில் ஆன்மாக்கள் தங்களது உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் கலியுகமும் சத்யுகமும் சங்கமமாகும் போது மட்டுமே ஆன்மாக்கள் தங்களது கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு செல்கின்றன. அதனால்தான் இது புருஷோத்தம சங்கமயுகம், அதாவது ஆத்மாக்கள் உத்தமமானவர்களாக மாறக்கூடிய உயர்ந்த சங்கமயுகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பண்டைய மத நூல்களில் 4 யுகங்கள் நிச்சயமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் உயர்ந்த சங்கம யுகம் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் முறையே தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்புடன் ஒப்பிடப்பட்டால் சங்கம யுகம் வைரத்திற்கு ஒப்பானதாகும். அப்படிப்பட்ட உயர்ந்த சங்கம யுகம், ஏனெனில் இந்த யுகத்தில் தான் பரம தந்தை பரமாத்மா தாமே இந்த உலகில் அவதாரம் எடுத்து ஆன்மாக்களை வைரங்களைப் போல மாற்றுகிறார். இதற்காக முதலில் அவர் பிரஜாபிதா பிரம்மாவில் நுழைந்து முதல் தந்தை ஆதிபிதா மற்றும் முதல் தாய் ஆதி மாதா திரிமூர்த்தி பாடத்தில் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பிட்டுள்ளபடி இருவரையும் வெளிப்படுத்துகிறார். மேலும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழியாக ஞானத்தை சொல்வதன் மூலம் அவர் பிரம்மகுமார் குமாரிகளை பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்களாகவும் ஆக்குகிறார். பின்னர் அவர்கள் ஞானம் மற்றும் ராஜ யோகத்தின் மூலம் பிராமணனிலிருந்து தேவதையாக மாறுகிறார்கள். பரம தந்தையாகிய சிவன் இந்த சிருஷ்டிக்கு வரக்கூடிய சங்கம யுகத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னவென்றால் 5000 வருட நாடகத்திற்கான படப்பிடிப்பின் ஷூட்டிங் பீரியட், அது இந்த சங்கம யுகத்தில் நடைபெறுகிறது. 1936-37 ஆண்டு பரமாத்மா சிவனின் அவதாரத்திற்கு பிறகு சுமார் 100 ஆண்டுகளுக்குள் 1960-61 முதல் 2003-2004 வரை இந்த படப்பிடிப்பு அல்லது ஒத்திகை பணி தொடர்கிறது.
பிராமண உலகில் சூட்சமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளி உலகில் ஸ்தூல நிகழ்வுகளாக நடைபெறுகின்றன. 5000 ஆண்டுகால நாடகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சதோ பிரதானம், சதோ சாமானிய, ரஜோ மற்றும் தமோ பிரதான் என்று 4 நிலைகளை கடந்து செல்கின்றன. 1936-37 ஆண்டு பரம தந்தை நிறுவிய சதோ பிரதான நிலையை உருவாக்கக்கூடிய அலௌகீக பிராமண உலகமும் இந்த 4 நிலைகளை கடந்து செல்கிறது. இந்த நாடக படப்பிடிப்பில் அனைத்து பிராமணர்களுக்கும் கலியுக தமோ பிரதான ஒத்திகை நடக்கும் போது இங்கும் பிரிவுகள் ஏற்படுகிறது. இருப்பினும் பரம்பிதா பரமாத்மாவின் தெய்வீக ஞானத்தின் மூலம் பிராமணர்களின் முழு உலகமும் ஒரே நூலில் ஒன்றுபடுகிறது. 4 யுகங்களின் அடித்தளம் கல்பத்தின் கடைசி நேரமாகிய இறைவன் வரக்கூடிய இந்த சங்கம யுகத்திலேயே அமைக்கப்படுகிறது. மேலும் இதன் இறுதி நேரத்தில் பரம தந்தை சிவன் மற்றும் உலகத் தந்தையாகிய ஜெகத்பிதா, உலகத்தாய் ஜெகதம்பா மீண்டும் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு விதையில்தான் முழு விருட்சமும் அடங்கியுள்ளது. சங்கம யுகம் மனித சிருஷ்டிக்கான விதை விதைக்கக்கூடிய யுகம், வைரத்துக்கு சமமான யுகம், ஏறும் கலையினுடைய யுகம், ஜெகத்தை பரிவர்த்தனை செய்வதற்கான யுகம். இது பற்றி கீதையில் 9வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. சர்வ பூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாவிகாம் கல்பஷ்ய குணஸ்தானி கல்பாதவ் விங்ருஜாமி அகம். ஹே குந்தியின் புத்திரனே, கல்பத்தின் முடிவு காலத்தில் அனைத்து தேவ தானவ பசு பட்சி மரம் செடி போன்ற ஜட சங்கம வஸ்துக்களின் கூடவே உயிரினங்கள் என்னுடைய சிவசமானமான பராஜோதியான லிங்க ரூப அபரா பிரகிருத்தியின் முதன்மையான படைப்பான பரம ஆகாச ரூபமான பரபிரம்ம ஜோதியில் ஒன்றிவிடுகிறார்கள். பிறகு கல்பத்தின் 16 கலையுடைய சத்யுக ஆதி காலத்திலிருந்து சிவபாபாவான நான் அவர்களை மறுபடியும் முழு கல்பத்தின் சதுர்யுகத்தில் வாழ்வதற்காக விடுவிக்கிறேன் என்று. மக்கள் தொகையின் பார்வையில் 5000 ஆண்டு நாடகத்தில் இந்த சிருஷ்டிக்கு ஆத்மாக்கள் வருவதற்கான நேரம் மற்றும் அவர்கள் ஞானத்திற்கு வருவது சங்கம யுகத்திலேயே அமைக்கப்படுகிறது. சங்கம யுகத்தில் ஒரு ஆத்மா எவ்வளவு சீக்கிரமாக கடவுளின் செய்தியை பெறுகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அது 5000 ஆண்டு நாடகத்தில் உயர்ந்த வாசஸ்தலமாகிய பரந்தாமத்தில் இருந்து இறங்கி ஆரம்பத்தில் ஆத்மீக உணர்வில் வாழக்கூடிய சத்யுக திரேதாயுக காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறது. பின்னர் தேக உணர்வில் வாழும் துவாபர கலியுக காலகட்டத்தில் பஞ்ச விகாரங்கள் மூலம் விகர்மங்களை செய்து அதன் பலனாக துக்கத்தை அனுபவம் செய்கிறது. சங்கமயுக ஷூட்டிங் நடைபெறும் காலத்திற்கு திரேதாயுக படப்பிடிப்பு முடிவடையும் போது சுமார் 10 கோடி தேவதா ஆத்மாக்கள் பகவானின் இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டிருந்தனர். அதுவே 5000 வருட உலக நாடகத்தில் திரேதாயுக இறுதிக்குள் அதே 10 கோடி ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டிக்குள் வருகின்றனர், அதாவது இந்த பூமியில் பிறக்கின்றனர். பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் கூறப்படும் ஞானம் பக்தி மார்க்கத்தின் வேத சாஸ்திரங்களுடன் பொருந்தவில்லை என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படியல்ல. வித்யாலயத்தில் சொல்லப்படும் முரளிகளின் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. உதாரணத்திற்கு யுகங்களின் கால அளவை பொறுத்தவரை சத்யுகத்தின் காலம் மிக நீண்டது, திரேதாயுகம் அதைவிட சற்று குறைவாகவும், இதைவிட குறைவாக துவாபர யுக காலகட்டம், அதையும் விட கலியுக காலம் குறைவானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் 5000 ஆண்டுகளின் பரந்த நாடகத்தில் ஒவ்வொரு யுகத்தின் கால அளவும் சம கால அளவுதான். அதாவது ஒவ்வொன்றும் 1650 வருட சம கால அளவுடையவைகள்தான். ஆனால் இந்த யுகங்களின் ஷூட்டிங் சங்கம் யுகத்தில் நடைபெறும் போது ஒவ்வொரு யுகத்தின் படப்பிடிப்பின் கால அளவும் வேறுபட்டது. உதாரணமாக சங்கம் யுகத்தில் சத்யுக ஷூட்டிங்கின் கால அளவு 16 ஆண்டுகள், திரேதாயுக ஷூட்டிங் பீரியட் 12 ஆண்டுகள், துவாபர யுக ஷூட்டிங் பீரியட் 8 ஆண்டுகள் மற்றும் கலியுக ஷூட்டிங் பீரியட் 4 ஆண்டுகள் ஆகும். மேலும் வேதங்களில் குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு யுகத்திலும் கடவுளின் அவதாரம் என்பது இல்லை. உண்மையில் சங்கம யுகத்தில் 4 யுகங்களில் ஒவ்வொரு யுகத்தின் ஷூட்டிங் பீரியடிலும் அவரது சாக்கார ரதத்தின் பிரத்யட்சதா ஏற்படுகிறது. மற்றபடி சிவன் நிச்சயமாக 5000 ஆண்டுகளின் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் எடுப்பது என்பது இல்லை. இந்த வகையில் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் சங்கம யுகத்தில் சிவன்
தந்தையினால் பிரம்மா மூலம் விவரிக்கப்பட்ட மகா வாக்கியங்களுடன் ஒத்துப்போகின்றன. இதுவரை இந்த சிருஷ்டியில் மனித உலகின் நாடக சக்கரம் எப்படி, எவ்வாறு, எவ்வளவு காலம் சுழல்கிறது என்பதையும் மற்றும் 4 யுகங்களின் அடித்தளம் சங்கம யுகத்திலேயே தான் போடப்படுகிறது என்பதையும் இதுவரை தெரிந்து கொண்டோம். ஓம் சாந்தி.